உள்ளும் புறமும் ஒன்றே. தாயுமானவரின் பராபரக்கண்ணி விளக்கம். எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்தத் தேனே பராபரமே. தாயுமானவர் இயற்றிய இந்த பராபரக்கண்ணியின் உட்பொருள் விளக்கத்தை ஒரு மாணவி தன் குருவிடம் கேட்டு தெளிவு பெறுகிறாள். எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்தத்தேனே பராபரமே. ஆஹா, அருமை வண்டார்குழலி! தாயுமானவரின் இந்த பராபரக் கண்ணி வேதாந்தத்தின் சாரம். வெறும் 2 வரிகளில் பிரம்மத்தின், அதாவது கடவுளின் முழு இலக்கணத்தையும் சொல்லிவிட்டார். குருவே, இதன் நேரடி பொருள் புரிகிறது. எல்லா திசைகளிலும் கடவுளே இருக்கிறார், என் இதயத்திலும் இருக்கிறார், இனிக்கும் தேனாக இருக்கிறார் என்று புரிகிறது. ஆனால் இதை அத்வைத ரீதியாக எப்படி பார்ப்பது? இதில் மறைந்துள்ள அந்த இரண்டற்ற நிலை என்ன? மிகச்சிறந்த கேள்வி. இந்த பாடலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இது உபனிஷதங்கள் சொல்லும் சத் சித் ஆனந்தம் என்ற தத்துவத்தோடு அப்படியே பொருந்துகிறது. எத்திக்கும் தானாகி என்பது சத், அதாவது இருப்பு. என் இதயத்தே ஊறி என்பது சித், அதாவது அறிவு. தித்திக்கும் ஆனந்தத் தேனே ஆனந்தம், அதாவது இன்பம். இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் எத்திக்கும் தானாகி என்பதை விளக்குங்கள். கடவுள் எப்படி திசைகளாக மாற முடியும்? திசைகள் ஜடப்பொருள்தானே. அத்வைதத்தின் அடிப்படை என்ன? சர்வம் கலு இதம் பிரம்மம், அதாவது எல்லாமே பிரம்மம்தான். தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகளை பார். வளையல், மோதிரம், சங்கிலி என்று பல வடிவங்கள். ஆனால் உண்மையில் அங்கே இருப்பது என்ன? தங்கம் மட்டும்தான். சரியாகச் சொன்னாய். வளையல் என்பது ஒரு பெயர் மற்றும் உருவம் மட்டுமே. அதன் அடிப்படை பொருள் தங்கம். அதேபோல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற திசைகளும், அந்த திசைகளில் உள்ள உலகம், வானம், பூமி எல்லாமே பெயர்களும் உருவங்களும் தான். இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது ஒரே ஒரு சைத்தன்யம், அதாவது கான்ஷியஸ்னஸ். தாயுமானவர் இங்கே எத்திக்கும் தானாகி என்கிறார். அதாவது கடவுள் வேறு, உலகம் வேறு அல்ல. கடவுளே உலகமாக விரிந்திருக்கிறார். சிலந்தி எப்படி தன் வயிற்றிலிருந்து நூலை எடுத்து வலையை பின்னுகிறதோ, பிறகு தானே அந்த வலையாக நிற்கிறதோ, அப்படி இறைவனே எத்திக்குமாக விரிந்து நிற்கிறார். இதுதான் அத்வைதத்தின் முதல் நிலை. காண்பனை எல்லாம் கடவுளே. புரிகிறது குருவே. திசையெல்லாம் கடவுள் என்றால் எனக்குள்ளும் அவர் இருக்கிறார் என்பதும் அடங்கிவிடுகிறது தானே? அப்படி இருக்க அடுத்து தனியே என் இதயத்தே ஊறி என்று ஏன் கூறுகிறார்? இங்குதான் சூட்சுமம் இருக்கிறது. நம்மை சுற்றி காற்று மண்டலத்திலும் தண்ணீர் இருக்கிறது, நீராவி வடிவில் இருக்கிறது. ஆனால் தாகம் எடுத்தால் நீ வெறுமனே காற்று வெளியில் வாய் திறந்தால் தாகமடங்குமா? இல்லை, கிணறு தோண்டி தண்ணீர் குடிப்பேன். அதுதான். நீர் எங்கும் இருந்தாலும் அது ஊற்றெடுக்கும் இடம் கிணறு. அதேபோல இறைவன், அதாவது பிரம்மம், அண்டசராசரம் முழுவதும் இருந்தாலும் அதை நாம் அனுபவமாக உணரக்கூடிய இடம் இதயம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். இங்கே இதயம் என்பது இரத்தம் இறைக்கும் தசை அல்ல. இது சிதாகாசம், அதாவது ஸ்பேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அத்வைதம் என்ன சொல்கிறது? வெளியே இருக்கும் பிரம்மாண்டமான இறைவனும் உனக்குள் நான் நான் என்று துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்கிறது. ஊறி என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார்? இருந்து என்று சொல்லியிருக்கலாமே. இருந்து என்றால் அது ஒரு ஜடப்பொருள் போல, கல் இருக்கிறது, மண் இருக்கிறது என்பது போல. ஆனால் ஊறி என்றால் அது ஒரு உயிருள்ள செயல், ப்ராசஸ். நீ எப்பொழுதெல்லாம் மனத்தை அமைதிப்படுத்தி உள்நோக்கி திருப்புகிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆனந்தம் தானாகவே சுரக்கும். கிணற்றை தூர்வாரினால் நீர் ஊறுவது போல
அகந்தையை நீக்கினால் அங்கே இறைவன் ஊற்றெடுப்பார். இதுதான் அத்வைதத்தின் இரண்டாவது நிலை. எனக்குள் அறிவாக இருப்பவனும் அவனே. ஆனந்த தேனே, இதுவும் புரிகிறது. ஆனால் தேன் என்று ஏன் உருவகப்படுத்த வேண்டும்? சர்க்கரை என்றோ கனி என்றோ சொல்லியிருக்கலாமே. தேனுக்கு ஒரு சிறப்பு உண்டு மகளே. சர்க்கரையை நீ ஆலையில் செய்கிறாய், கனியை மரத்திலிருந்து பறிக்கிறாய். ஆனால் தேன் என்ன? பல நூறு மலர்களிலிருந்து வண்டு துளிதுளியாக சேகரித்து வைக்கும் ஒரு திரவம். மலரிலிருக்கும்போது அதற்கு தனித்தனி வாசம் உண்டு. ஆனால் தேன் அடைக்குள் வந்த பிறகு இது மல்லிகையிலிருந்து பெற்ற தேன் துளி, இது ரோஜாவிலிருந்து பெற்ற தேன் துளி என்று பிரிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் ஒரே சுவைதான். அதுதான் அத்வைத முக்தி. நாம் எல்லோரும் தனித்தனி ஜீவன்களாக இருக்கிறோம். ஆனால் ஞானம் வந்து அந்த பரம்பொருளில் கலக்கும்போது நான் வேறு, நீ வேறு, இறைவன் வேறு என்ற பேதங்கள் அழிந்து விடுகின்றன. அங்கே மிச்சமிருப்பது ஒரே தித்திப்பு, பியூர் பிளிஸ். இன்னொரு விஷயம் கவனி. தேனை ருசிப்பவன் வேறு, தேன் வேறு என்பது துவைதம், அதாவது இரண்டு. ஆனால் அத்வைதத்தில் ருசிப்பவனே தேனாக மாறிவிட்டால், இதைத்தான் தானாகி என்ற வார்த்தை குறிக்கிறது. தாயுமானவர் இறைவனை ருசிக்கவில்லை, இறைவனோடு கலந்து தானே அந்த தேனாக மாறிவிட்ட பரவச நிலை இது. ஆஹா, கேட்பதற்கே சிலிர்க்கிறது குருவே. வெளியே பார்த்தால் விஸ்வரூபம், அதாவது எத்திக்கும் தானாகி. உள்ளே பார்த்தால் ஆத்மரூபம், அதாவது என் இதயத்து ஊறி. அனுபவித்தால் ஆனந்த ரூபம், அதாவது தித்திக்கும் தேனே. இதுதானே சாரம்? மிகச்சரி. தத்வம் அசி என்ற மகா வாக்கியத்தோடு இந்த பாடலை ஒப்பிட்டு பார்க்கலாம். தத் அது இறைவன், எத்திக்கும் தானாகி, துவம் நீ ஜீவன், என் இதயத்தே யூரி, அசி இருக்கிறாய் ஒன்றாக, ஆனந்தத்தேனே. வெளியே இருக்கும் பெருவெளியும் குடத்துக்குள் இருக்கும் காற்றும் ஒன்றுதான். குடம் உடைந்தால் காற்று ஒன்றாகிவிடும். மனம் என்ற குடம் உடைந்தால் நீயும் பராபரமும் ஒன்றுதான். அதுவே அத்வைதம். தாயுமானவர் இவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு எளிய தமிழில் பாடியிருக்கிறார். இந்த பராபரக் கண்ணிகள் எல்லாவற்றிலும் பராபரமே என்று தாயுமானவர் முடிவுச் சொல்லை அமைத்திருக்கிறாரே, அச்சொல்லுக்கான பொருள் என்ன? பரம் அபரம் ஆகிய இரு சொற்களின் சேர்க்கைதான் பராபரம் என்பது. பரம் என்றால் மேலானது, அபரம் என்றால் மேல் அல்லாதது. கடவுள் மேலானதாகவும் மேல் அல்லாததாகவும் எல்லாமாக பேதமற்று விளங்குகிறான் என்பதை உணர்த்தும் வார்த்தை அது. இந்த பராபரக் கண்ணிகள் எல்லாவற்றிலும் கடவுளை பராபரமே என்று விளித்து பாடியிருக்கிறார் தாயுமானவர். மிக்க நன்றி குருவே. இந்த பாடலை பாடும்போதெல்லாம் இனி எனக்கு தேன் சுவை மட்டுமல்ல, ஞான சுவையும் கிடைக்கும். எத்திக்கும் தானாகி என் இதயத்தே யூரி, தித்திக்கும் ஆனந்தத்தேனே பராபரமே. மகிழ்ச்சி மகளே, அந்த பராபரத்தின் அருள் உனக்கு என்றும் கிட்டட்டும்.